Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. இன்று மாலை பாஜக கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை நடத்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக எம்பிக்கள் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் டெல்லி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்னாவிலிருந்து டெல்லி விரைகிறார் நிதிஷ்குமார். அதே போல விஜயவாடாவிலிருந்து கிளம்பியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இவர்கள் இருவரும் தான் இதில் ரொம்ப முக்கியமானவர்கள். மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கூடி பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் இவர்களுடைய பெரும்பான்மையை உறுதி செய்வதற்கான முயற்சி நடைபெறுகிறது. இதே வேளையில தான் இந்தியா கூட்டணியுடைய கூட்டமும் கூட இன்று மாலை நடைபெறுகிறது. அவர்களும் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம், மோடி 3.0 எல்லாம் சாத்தியம் இல்லை, we will try and form the government என்று தேஜஸ்வி சொல்கிறார். அவர் நிதிஷ்குமாரோடு ஒரே ஃபிளைட்ல வேற போகிறார். என்னெல்லாம் நடக்க போதும் கேட்கலாம். நம்ம ஒரு டெல்லியிலிருந்து நிறைய தகவல்களோடு ராஜா இணைகிறார். ராஜா, டெல்லி பட்சிகள் என்ன சொல்கின்றன? வணக்கம் ஹரிகரன். டெல்லியில் பெரும் தலைவர்கள் தற்போது படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கு பங்கேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லி வருகை தந்தம் இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த முறை பாஜக 240 தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது. இப்போது உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது 4 கூட்டணி கட்சிகள் பெரும்பாலான ஆதரவு கொடுக்கிறது. அதாவது மகாராஷ்டிரா மாநில எடுத்துக்கொண்டால் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான ஒரு அணி, அதே போல் இங்கே பார்க்கும் பொழுது பீகார் மாநில நிதிஷ்குமார் தலைமையிலான ஒரு அணி ஆதரவு கொடுக்கிறது. அதே போல் தெலுங்கு தேசம் கட்சியில் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலை இந்த கட்சிகளுடைய பெரும்பான்மையை வைத்துதான் ஆட்சி அமைக்கப் போகிறது பாஜக தலைமையிலான கூட்டணி. இத்தகைய சூழ்நிலையில் பிற்பகல் 3 மணி அளவிலே பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்திற்கு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகை தந்து இருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பிறகு 4 மணி அளவில் ஆட்சி அமைப்பது, அமைச்சர்கள் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பது என்பது பல்வேறு கட்ட ஆலோசனைகள்லாம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பு 11:30 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அங்கே அமைச்சரவை கலைக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலை இது ஒரு புறம் இருக்க, இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டமும் மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதற்கு கலந்து கொள்வதற்கு திமுக தலைவரும் மற்றும் தமிழக முதல்வரும் மு க ஸ்டாலினும் டெல்லி புறப்பட்டு வர இருக்கிறார். இது ஒரு புறம் ஆலோசனை இருக்கிறார். இவர்களும் நிதிஷ்குமாரிட்டையும் சந்திரபாபு நாயுடும் ரகசிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்கள். பிரதமராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இவர்கள் ஒரு புறம் ஆட்சி அமைப்பதற்கான முன்னெடுப்பில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த மாலை முழுவதும் 2 கட்டமாக ஒரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமும், அதே போல் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் 6 மணிக்கு ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ரைட்டு. எல்லா தலைவர்களும், இந்தியாவுடைய அதிமுக்கிய தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு படையெடுத்து வருகிறார்கள். இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் பிஜேபி ஆட்சி அமைப்பதை தடுக்கலாமா, அந்த முயற்சியை மேற்கொள்ளலாமா, அதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாமா என்று கூடி பேசுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் பாரதிய ஜனதா இன்று மாலை என்டிஏ கூட்டத்தை கூட்டுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கியமான நம்பர்ஸ் வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு படையெடுத்து வருகிறார்கள். இந்தியா கூட்டணி தலைவர்களும் கூட படையெடுத்து வருவதை பார்க்கின்றோம். யார் முயற்சி கைகூட போகிறது? மோடி 3.0 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக புது அவதாரம் பெறுமா, அல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதுதான் வரக்கூடிய சில மணி நேரங்களில், இன்னும் பல மணி நேரங்களில் முக்கிய செய்தியாக இடம்பெறும். குடியரசு தலைவர் யாரை ஆட்சி அமைக்க அழைக்கிறாருங்கிறதும் கூட ரொம்ப முக்கியமானது. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.